நம்ம டெய்லி யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. அது என்னதான் நமக்கு பல வகையில கிடைச்சாலும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு வழிதான் நியூக்ளியர் ரியாக்டர். 100 days 100 இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன்ல டே 17ல பார்க்க போற இன்வென்ஷன் தான் நியூக்ளியர் ரியாக்டர். இமேஜின் பண்ணுங்க, ஒரு சின்ன ஆட்டம் தான், பட் அதோட இன்சைட்ல இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பவர் இருக்கு. அமெரிக்க நாட்டை சேர்ந்த என்ரிகோ ஃபெர்மி 1942ல இந்த உலகத்துக்கு ஃபர்ஸ்டா நியூக்ளியர் ரியாக்டரை அறிமுகப்படுத்தினாரு. இவர் பிசிக்ஸ்ல ரொம்பவே ஜீனியஸா இருந்திருக்காரு. இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நியூக்ளியர் ரியாக்டரோட இன்சைட்ல யுரேனியம் ஆட்டத்தை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும்போது அதிகப்படியான ஹீட் வெளியே வரும். அந்த ஹீட் எனர்ஜி தான் வாட்டரை ஸ்ட்ரீமா மாற்ற ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்ட்ரீம் தான் டர்பைனை ரொட்டேட் பண்ணும். அதுல இருந்து தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா ஆட்டம் லெவல்ல நடக்கிற ஒரு பவர் தான் நம்ம டெய்லி கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது சேஃபா? ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். கண்ட்ரோல் ராட் இல்லைன்னா நம்மளால அந்த ரியாக்டரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல நியூக்ளியர் ரியாக்டர் எனர்ஜி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமா, இல்லை இதுவே பிகெஸ்ட் ப்ராப்ளமா மாறுமா? டிசிஷன் நம்ம கையில தான் இருக்கு. நியூக்ளியர் ரியாக்டர் நாட் ஜஸ்ட் அ பவர், இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்வென்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க.